ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேப் டுப்ளேசிஸ் சென்னை அன்னைக்கு அடுத்த ஆண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதை பற்றி ஃப்ளம்மிங் கூட ரீசெண்ட் டைமில் சொல்லியிருக்காரு. அது என்ன சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃப்ளம்மிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த ஆண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனர் தேவை. கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் கூட ஒரு பெஸ்ட்டு ஓப்பனர் நாங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சிகிட்ருக்கோம். அந்த வகையில் நாங்கள் கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே அதுதான். நல்ல ஒரு ஓப்பனர் எடுக்கணும். அது எடுக்கிறது தான் எங்களது முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பவுலர் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். அதனால் அப்படியேப்பட்ட ஒரு ஓப்பனர் பெஸ்ட்டு ஆல்ரெடி இருந்திருக்காரு நம்ம சென்னை அணியில், ஃபேப் டுப்ளேசிஸ். அவரே கிடைச்சாலும் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். ஏன்னா இன்னும் கூட அவரோட ஃபார்ம் எதுவும் குறையில. சென்னை அணிக்கோசரம் நிறைய சூப்பராக ஆடி இருக்காரு. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு பெங்களூர் ரீட்டைன் பண்ணலன்னா சென்னையிலையும் நாங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபேப் டுப்ளேசிஸ் அவர் மேலே எங்களுக்கு ஒரு கண் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஃப்ளம்மிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபேப் டுப்ளேசிஸ் இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அதில் 3 பிளேயரு ரீட்டைன் பண்ணலாங்க நம்ம ஆர்சிபி அணி. ஒரு பிளேயர் வந்து ஆர்டிஎம்மில் பண்ணலாம். அப்படி 3 பிளேயர் யாரை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, விராட் கோலி கண்டிப்பாக பண்ணுவாங்க, சிராஜை பண்ணுவாங்க, பட்டிதர் பண்ணுவாங்க. ஏன் பட்டிதர் நீங்கள் கேட்கலாம். ஃபேப் டுப்ளேசிஸ் பட்டிதர் வந்து ஃப்யூச்சருங்க, நல்லா ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஆர்சிபி அணி பெரிய பண்ணுற தப்பே தான். நல்லா யங்ஸ்டர் ஆடிட்டு வருவாங்க, அவங்கள விட்டுருவாங்க, அவர் வேறு டீமில் போயிட்டு நல்லா பண்ணுவாங்க. அந்த தப்பு இந்த வாட்டி பண்ணாமல் பட்டிதர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேப் டுப்ளேசிஸ் சென்னை அணியில் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. சப்போஸ் அவர் ஆக்ஷனில் விட்டாங்க, கண்டிப்பாக நம்ம தட்டி தூக்கிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கும் அந்தமாரி ஒரு ஆக்ஷனு இது 4 வருஷம் முன்னே அதுமாரி வந்துச்சு மெகா ஆக்ஷன். அதில் விட்டு தாங்க ஃபேப் டுப்ளேசிஸ் நம்ம டீம் விட்டே போயிட்டார். இல்லைனா அவர் ஒன்று கூட கண்டிப்பாக நம்ம டீமில் இருந்திருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வர அடுத்த மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக நம்ம சென்னை அணி அவர் எடுக்க முயற்சிக்கணும். அதனால் நம்ம ஃபேப் டுப்ளேசிஸ் வந்தால் கண்டிப்பாக கைக்கோட ஃபேப் டுப்ளேசிஸ் ஓப்பனிங் பேர் செம்ம பேருங்க. நம்ம ஒரு வாட்டி கப் அடிக்கும் போது இவங்க 2 பேரும் இப்போ ஓப்பனிங்னால தான் மேக்ஸிமம் மேட்ச் வின் பண்ணோம். திருப்பி இவங்க சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் இவர் அடிப்பார், ஒரு மேட்ச் அவர் அடிப்பார் சொல்லிட்டு மாறி மாறி நல்ல ஓப்பனிங் காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேப் டுப்ளேசிஸ் ஃபீல்டிங் கொடுங்க, நாங்கள் குறை செம்மையாக பண்ணுவார் ஃபீல்டிங்கு. அந்த பாயிண்டில் நின்று இருப்பார், இல்லை அந்த கவர்ஸ் நின்றுருப்பார், ஓடி போய் இந்த பேக் கேட்ச்லாம் செம்மையாக பிடிப்பார். நிறைய மேட்சை டர்ன் அவுட் பண்ணுற பிளேயர் அவர்லாம். சென்னை அணிக்கு வந்தால் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். பேட்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும், ஃபீல்டிங்கில் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தான் இருப்பாங்க, இவருக்கு தரமாட்டார். ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் கேப்டன் கண்டிப்பாக நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான். அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர் தான் இருப்பார். பட் ஃபீல்டிங் செம்மையாக இருக்கும், பேட்டிங் செம்மையாக இருக்கும் ஃபேப் டுப்ளேசிஸ் வந்தால். எத்தனை பேர் தான் ஃபேப் டுப்ளேசிஸ் நம்ம சென்னை அணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா வேறு எந்த பிளேயராச்சும் எடுத்தால் நம்ம சென்னை அணிக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றிங்க கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.